மாட்டு தீவனம் வாங்கிட்டு அதே தீவனத்தை வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்குட்டிகளுக்கும் காஃபுக்கும் கொடுக்குறாங்க. கண்ணுக்குட்டி தீவனங்கிறது தேவையில்லை, இந்த தீவனத்தையே நாங்க வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிராக்டிஸ் வந்து ஒரு சில ஊர்கள்ல இருக்கு. கண்ணுக்குட்டிக்குன்னு நான் எதுக்கு தனியா தீவனம் வாங்கணும் அப்படின்ட்டு. ஸோ அது சரியான பிராக்டிஸா அப்படிங்கிறத சார் கிட்ட கேட்டிருக்கேன். சார், கேட்டில் ஃபீட் வெர்சஸ் காஃப் ஃபீட். Simple. We have kids in home, right? Small kids, 6 months, 3 months, 6 months kids in our home. Do we feed them what we eat? Simple question. Do we feed them what we eat? And the reason is because their nutrient requirements are different and the adult or mature cows nutrient requirements are different. So calves need to be fed a separate feed. Okay, milk is fine. But if you feed too much milk to a calf, there are different issues with that. So basis is we should start feeding calf starter to calf because calf starter has a different set of protein, amino acids which are required for the growth of the calf. And second, do not feed forage until day 45 of the age of the calf. தேங்க்யூ சார். ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ரொம்ப ஷார்ட்டாக சிவா சார் வந்து தமிழில் சார் சொன்னதை தமிழில் ஒரு ப்ரீஃப் பண்ணுவார். சார் சொன்னது என்னன்னா, காஃபுக்குன்னு தனி ஃபீடு கொடுக்கறது வந்து அட்வைசபிள் அப்படிங்கிறாரு. அது எதனால அப்படின்னா, காஃபுக்கான ரெக்யர்மெண்ட் அதிகம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால காஃப் ஃபீடு வந்து ஸ்பெசிஃபிக் அமினோ ஆசிட் ப்ரொஃபைலையும் ஸ்பெசிஃபிக் க்ரூட் ப்ரோட்டீன் ஆஸ்பெக்டில் அவங்க அதுக்கான நீடை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காகவே அந்த ஃபார்முலேஷனை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அதனால காஃப் ஃபீடு தான் வந்து பெஸ்ட் ஃபார் காஃப் அப்படிங்கிற அதோட க்ரோத்துக்கு. ரெண்டாவது என்னன்னா, மில்க் இஸ் ஃபைன். மில்க் மட்டுமே வந்து ஒரு அதுக்கான நியூட்ரிஷன் எல்லாத்தையும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணாது. அது மில்கை நீங்கள் கொடுக்கும்போது தெர் ஆர் சில டிஃப்ரெண்ட்டான இஷ்யூஸும் வர ஆரம்பிக்கும். அதனால காஃப் ஃபீடை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் சொன்ன இன்னொரு முக்கியமான பாயிண்ட், 45 நாள் வரைக்கும் அதுக்கு எந்த ஒரு ஃபாரேஜஸும் கொடுக்க வேண்டாம். ஒன்லி ஸ்டிக் வித் மில்க் அண்ட் ஸ்டார்டர், காஃப் ஸ்டார்டர். ஸோ ரொம்ப ஷார்ட்டாக அவர் டாக்டர் சொன்னதும் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, நம்ம எப்படி வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு நமக்கு சமைச்ச ஒரு காரமான சாப்பாடை கொடுக்காம அது குழந்தைகளுக்குன்னு ஒரு உப்பு நெய் சாப்பாடு கொடுப்போமோ அந்த மாதிரி வந்து கன்றுக்குட்டிகளுக்குன்னு பிரத்யேகமாக தயாரிக்கணும் அப்படின்ட்டு